சமையல் சேனல்ல புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், மாவுச்சத்து, பாஸ்பரஸ், இரும்புச்சத்து இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்கிற கோதுமையில நல்லா கிறிஸ்பியா செம சூப்பரா கோதுமை தோசை எப்படி சூப்பரா செய்யணும்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஜி சமையல் சேனலை புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம தோசைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். மிக்சிங் பவுல்ல 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தோசை இன்னும் நல்லா கிறிஸ்பியா வேணும்னா 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல 3 கப் தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் விழாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாம இது நல்லா கலந்து விட்டதும் இதை தனியா மூடி வச்சிருங்க. இந்த சைடு கடாயில 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு துண்டு இஞ்சிய சீவி சேர்த்திருக்கேன். இஞ்சியோட பச்சை வாசனை போனதும் சின்னதா நறுக்குன ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இதுல சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட நறுக்குன 2 பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி குக்கானா போதும். லாஸ்டா 1 ஸ்பூன் சீரகம், நறுக்குன ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்க மாவோட இப்போ வதக்குனதையும் சேர்த்துடலாம். இதோட ஒரு கை நறுக்குன மல்லியில சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் திக்கா இருக்கிறதால இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ மாவு ரெடியா இருக்கு. தோசைக்கல் சூடானதும் மாவு ஊத்திடலாம். நம்ம ரவை தோசைக்கு எப்படி மாவு ஊத்துவோமோ அதே மாதிரி தான். தோசையை சுத்தியும் அங்கங்க இருக்க கேப்லயும் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போதான் உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியா வரும். ஒரு சைட் குக் ஆனதும் மறுபக்கம் திருப்பி போட்டு தோசை வெந்ததும் எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு செம சூப்பரா கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்க.